திருநாவுக்கரசு 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 சிவா திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி, ஆலிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, வேத நெறிதலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்கம், பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத, சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். ஞானசம்பந்த சுவாமிகள். திருஞான சம்பந்த சுவாமிகள் சைவம் வாழ வேண்டும், தமிழ் வாழ வேண்டும், இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே வந்து அவதாரம் செய்தவர் எங்கள் ஞானசம்பந்த சுவாமிகள், எங்கள் ஞானசம்பந்த பிள்ளையார். முதலில் இந்த நால்வர் பெருமக்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிச்சம் 3 பேர், திருஞான சம்பந்தரை மட்டும் ஒரு சைடு ஒதுக்கிடுங்க, மிச்சம் 3 பேர் எடுத்துக்கோங்க. திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சாமிகள், மாணிக்க வாசகர். இவங்க 3 பேர்த்துக்கும் முன்ஜென்ம வினை இருந்துச்சு, முன்வினை இருந்துச்சு. திருநாவுக்கரசருக்கு வாகீச முனிவராக இருக்கிறப்போ ஒரு முன்வினை இருந்துச்சு. சுந்தரமூர்த்தி சாமிக்கும் கைலாயத்தில் இருக்கிறப்போ ஒரு முன்வினை இருந்துச்சு. மாணிக்க வாசகருக்கும் இந்த உத்தரகோசமங்கை கோயிலில் ஒரு முன்வினை இருந்துச்சு. இவங்க 3 பேரும் முன்ஜென்ம வினைகளால் திரும்ப வந்து பிறந்து இறைவனை அடைந்தார்கள். ஆனால் ஞானசம்பந்த சாமி எதற்காக பிறந்தார் தெரியுமா? 7ஆம் நூற்றாண்டு. சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் கீழே தள்ளிவிட்டு சமண சமயமும் பௌத்த சமயமும் வளர்ந்து கொண்டிருந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு. மிக முக்கியமான 2 நாடுகள், ஒன்று பல்லவ நாடு, இன்னொன்று பாண்டிய நாடு. இந்த 2 நாடுமே சமணர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. இந்த 2 நாட்டுடைய ராஜாவையும் வந்து சமணர்கள் வந்து ஒரு மாதிரி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள். இங்கே பாருங்கள், சமண சமயம் தான் பெருசுன்னு வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட காலம். அதையெல்லாம் நீக்கி மறுபடியும் தமிழ்நாட்டிலே சைவத்தை மேல் நோக்கி கொண்டு செல்வதற்காக 2 நபர்கள் இந்த தமிழ்நாட்டிலே 7ஆம் நூற்றாண்டிலே வந்து அவதாரம் செய்தார்கள். ஒருவர் பல்லவ நாட்டிலே எங்கள் திருநாவுக்கரசர் நம்ம அப்பர் சாமிகள் வந்தார். இன்னொருவர் நம் ஞானசம்பந்த சாமிகள் சோழ நாட்டில் வந்து அவதாரம் செய்கிறார். ஞானசம்பந்த சாமிகள் ரொம்ப பெரிய வரலாறு. நம்ம ஞானசம்பந்த சாமிகள் வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 விஷயம் அதில் கன்ஃபார்ம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒன்று சைவ தொண்டு, தமிழ் தொண்டு, சமுதாய தொண்டு. அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் சைவ தொண்டு இருக்கும், தமிழ் தொண்டு இருக்கும், சமுதாய தொண்டு இருக்கும். அதை என்னன்னு இப்போ போக போக பார்ப்போம். ஞானசம்பந்த சாமிகள் சீர்காழியில் அவதாரம் செய்கிறார். அவங்க அப்பா பேர் சிவபாத இருதயர். சீர்காழியிலே அவதாரம் செய்கிறார். சீர்காழி அந்த ஊருக்கு மொத்தம் 19 பேர் இருக்குது. சீர்காழி, நம்ம சீர்காழிக்கு சோழநாடு அவதாரம் செய்கிறார். பிறந்த உடனே பேர் வந்து சம்பந்தர்னு வைக்கிறாங்க. பந்தம்னா தொடர்புன்னு அர்த்தம், சம்பந்தர்னா நல்ல தொடர்புடையவர்னு அர்த்தம். இதுக்கப்புறம் பின்னாடி தான் ஞானம் சேரப்போகிறது. ஆனால் உண்மை என்னென்னா, இவரும் இருங்க, உங்களுக்கு நான் வரலாறு சொல்லிகிட்டே இந்த விஷயத்த சொல்கிறேன், இதை கொஞ்சம் அப்புறமா சொல்கிறேன். குழந்தை வளர்கிறது 3 வயது. 3 வயது வர்றப்போ கரெக்டாக 3ஆவது வயது பிறந்த நாள் அப்போது அவங்க அப்பா சிவபாத இருதியர் சீர்காழி கோயிலுக்குள்ளே போய் சாமியை வழிபட்டுட்டு வரேன்னு போகிறாரு. இந்த ஞானசம்பந்த சாமி அடம்பிடிச்சி கூட போகிறாரு. உள்ளே போனோடனே அவங்க அப்பா வந்து இந்த ஞானசம்பந்த இந்த சின்ன குழந்தைய வந்து குளத்துக்கரையில் உட்கார வச்சுட்டு குளத்துக்கடியில் மூழ்கி மந்திரம் சொல்ல போயிடுறாரு. இந்த ஞானசம்பந்தன் இந்த குழந்தை பார்த்த உடனே பசிக்குது. பசிச்சா நம்ம யாரை கூப்பிடுவோம்? அம்மா அப்பாவை கூப்பிடுவோமா? சீர்காழி கோபுரத்தை பார்த்து அம்மே அப்பான்னு இந்த குழந்தை கதறுது. இந்த குழந்தை கதறின சத்தம், இந்த குழந்தை அழுத சத்தம் குளத்தில் மூழ்கி மந்திரம் சொல்லிட்டு இருந்த எங்கள் அப்பா அதை கேட்டு வரலை. பக்கத்தில் தான் வீடு இருக்குது, அதை கேட்டு அவங்க அம்மா வரலை. இந்த உலகத்துக்கெல்லாம் யார் அம்மா அப்பாவோ அந்த சீர்காழியில் இருக்கும் தோணியப்பரும் அம்பாளும் ரிஷப வாகனத்திலே ஏறி வந்தார்கள். வந்த உடனே அப்பா சொன்னார், அம்மா உமா, இங்கே பார் உமாதேவி, நம்ம பையன் பசிக்குதுங்கிறான், அவனுக்கு பால் கொடு. அம்மா பார்த்தா பாலை மட்டும் கொடுத்தா இந்த குழந்தை அப்புறம் எப்படி கடைசியில் வந்து
ஞானசம்பந்தராக அந்த ஞானம் பெற்று அப்புறம் கடைசியில் எப்படி தோடுடைய செவியன்லாம் என்னைக்கு பாடுறது? அம்மா என்ன பண்ணா, பால் கூட ஞானத்தையும் சேர்த்து ஞானப்பாலாக கொடுத்தாள். ஐயா இப்போ போய் அப்பா கிட்ட வந்து இப்போ சின்ன பசங்கள்லாம் வந்து மொதல் அம்மா கிட்ட போய் எங்கேயோ எக்ஸிபிஷனுக்கு பணம் அது எங்கேயோ பணம் வேணும்னா எக்ஸிபிஷன் போகிறதுக்கு பணம் வேணும்னா கேட்பாங்க. அம்மா எக்ஸிபிஷன் போகணும், ஒரு ஸ்கூலில் வர சொன்னாங்க, 500 வேணும்னாங்க. அம்மா போய் அப்பா கிட்ட கேட்டு அந்த 500 இன்னொரு ஒரு 200 வச்சு கொடுப்பா. இந்தாடா போகிற வழியில் எதாவது வாங்கி சாப்பிட்டுக்கணும். அம்மா கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி நம்ம அம்மா என்ன பண்ணால் 200 உள்ளே வச்சு கொடுக்குற மாதிரி ஞானத்தை சேர்த்து ஞானப்பாலாக ஊட்டி விட்டு அந்த சத்தத்தை கேட்டு அவங்க அப்பா வெளியே வந்து இந்த பூஜையெல்லாம் அவங்க அந்த உள்ளே முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா குழந்தை வாயிட பால் வடியுது. தடி எடுத்து கேட்டார், ஏய் யார் அவனுக்கு பால் கொடுத்தா? பால் குடித்தா தப்பாங்க? தப்பு. மற்ற யாருக்கிட்ட பாலை வாங்கி கொடுக்குறோமோ அவங்க புத்தி நம்மளுக்கே வந்துடும். நல்லவர்கிட்ட ஒரு கொடை வள்ளல்கிட்ட வந்து பால் வாங்கி கொடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த தன்மை வரும். ஆனால் ஒரு கஞ்சங்கிட்ட பால் வாங்கி கொடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த கஞ்சத்தன்மை வரும். புரியல? ஒரு சன்னியாசி எல்லாத்தையும் திறந்து விட்டு பல கோடிக்கு அதிபதி சன்னியாசி எல்லாத்தையும் திறந்து விட்டு சன்னியாசியாக வந்துவிட்டார். பணக்காரர் சன்னியாசியாக வந்துவிட்டார். ஒரு நாள் வந்து ராத்திரி ஒரு ஊருக்கு போகிறார். தண்ணி தாகமாக இருக்குது. எல்லா வீடும் அடைச்சிட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க போல். ஒரு வீட்டில் மட்டும் வெளிச்சம். சரி உள்ளே போய் கதவை தட்டினார். அம்மா நான் சன்னியாசிங்க ஒருத்தர் வந்திருக்கேன், தண்ணி தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒருத்தன் உள்ளேருந்து வந்தான், வெள்ளி சொம்போடு வந்தான். இந்தா பொடி தண்ணி, இந்த சொம்பு முழுக்க நீயே வச்சுக்க, நல்லா குடி, இதுக்கப்புறம் கூப்பிட்டு தொல்லை பண்ணாத, சும்மா தொல்லை பண்ணாதானா. இவரும் கதவை சாத்திட்டு தண்ணி தாக அடிச்சது, விக்கல் எடுத்தது, குடித்தார், தூங்கினார், திரும்ப எந்திரிச்சார், குடித்தார், தூங்கினார், திரும்ப எந்திரிச்சார், குடித்தார், தூங்கினார். காலையில் எந்திரிச்சார், யோசித்தார். நைட்டு வரைக்கும் இந்த ராத்திரி முழுக்க இந்த சொம்பு நம்மளுக்கு நல்லா உதவிகரமாக இருந்துச்சு, பேசாச்சு இந்த சொம்பை சுட்டுட்டா என்ன பார்த்தார். இப்போ தான் அது கொஞ்சம் யோசித்தார். நம்ம வீட்டில் இதை விட பெரிய வெள்ளி அண்டாலாக இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம சன்னியாசியை தூக்கி போட்டுட்டு வந்தோமே, இந்த சொம்பு இந்த வெள்ளி சொம்பை நம்ம ஏன் திருடலான்னு இப்படி ஆசைப்பட்டோமே யோசிக்கிட்டே இருக்கிறப்ப அக்கம் பக்கத்துலேருந்து வீட்டிலேருந்து ஓடி வந்தாங்க. ஏன்னா ஓடி வந்து, ஐயையோ இவங்க அந்த வீட்டுக்காரி வேறு ஊருக்கு போய் 2 நாள் ஆச்சு, இதுலேருந்து திருட வேணும்னே வீட்டுக்கு வந்துட்டானே, என்னென்ன தூக்கிட்டு போனான்னு தெரியலையே, வந்தால் தானே தெரியும். அப்போ தான் அவர் யோசிச்சார், நைட்டு திருடங்கிட்டேருந்து வாங்கி குடித்த தண்ணியே காலங்காத்தான அந்த சொம்பையே திருட சொல்லுமானால், ஒரு பால் சோறு சாப்பாடு யாருக்கிட்ட வாங்கி சாப்பிட்றோமோ அவங்களுடைய புத்தி நம்மளுக்கு இதுக்கப்புறம் யாராவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுட்டு கொடுங்க. சரி அப்படியே வேறு கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும்னா சிவார்ப்பணம்னு சொல்லுங்கள். அந்த சாப்பாட்டை சிவருமான் தூய்மையாக்கிடுவார். ஏன்னா உங்களுக்கு யார் எந்த சாமி கொடுக்குது? முருகப்பெருமானா, நம்ம ராமா கிருஷ்ணா அர்ப்பணம்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. அந்த சாப்பாடு தூய்மையான சாப்பாடாக மாறும். இதை அனைவரும் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். கேட்டார் இந்த அப்பா, யார் தான் அவனுக்கு பால் கொடுத்தா? பாலா? திருட்டு பையன் கொடுத்தானா? ஐயோ திருட்டு பையன்ட்ட பால் வாங்கி குடிச்சின்னா அந்த திருட்டு புத்தி உனக்கும் வந்துடும்டா. சரி அந்த திருடன் பார்க்க எப்படிடா இருந்தான்? இந்த 3 வயசு குழந்த இந்த கோபுரத்தை பார்த்துட்டு, 3 வயது குழந்தைங்க தமிழ் இயக்கத்தோட, தமிழ் பாட்டு இலக்கணத்தோட பாடுது. தமிழ் தோடுடைய செவியன் விட ஏறிவோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. புரிந்து கொள்ளணும். இந்த ஞானசம்பந்த சாமி இந்த கோபுரத்தை பார்த்தார் இல்லையா, பார்த்த உடனே எங்கள் அப்பாவுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனாலும் ஏன் புரியாத மாதிரி இருந்தாலும் தெரியுமா? நமக்கெல்லாம் புரியணும்ல யாருக்கு பால் கொடுத்தாருன்னு. பாண்டார் தோடுடைய செவியன், தோடை அணிந்து கொண்டிருக்கும் செவியன், தோடை அணிந்து கொண்டிருக்கும் செவி, காதை உடைய செவியன் சிவருமான், தோடுடைய செவியன் விடையேறி, விடைனா ரிஷப வாகனம் காளமாடு, ரிஷப வாகனத்தில் ஏறி வரும் சிவருமான் விடையேறி ஒரு தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி, இடுகாட்டிலிருந்து நம் திருநீரை பூசிக்கொண்டு காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன், அவன் உள்ளத்தை திருடிவிட்டான். ஏங்க யார் உள்ளத்தை யாரை பார்த்து என் உள்ளத்தை இவன் திருடிவிட்டான்னு சொல்லுவாங்க? காதலனை பார்த்து இவன் என் உள்ளத்தை திருடிவிட்டான் என்று சொல்வார்களா? ஆம் சொல்வார்கள். அதே மாதிரி ஞானசம்பந்த சாமி சிவருமானை இந்த இடத்திலே காதலனாக வைத்து கொண்டார். என் உள்ளங்கவர் கல்வன்,
ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்து ஏத்த நாங்கள் எல்லாம் பணிந்து வழிபடக்கூடிய பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பிரமாபுரம் என்னும் இந்த சீர்காழியில் இருக்கும் பெருமான் இவனன்றே, இவன்தான் அந்த பெருமான். ஐயா, இந்த இடத்துல ஒரு சந்தேகம் எனக்கு. நம்ம ஞானசம்பந்த சாமி சிவருமான்கிட்ட பால் வாங்கி கொடுத்தார். அவங்க அப்பா வந்து கேட்டார்ல, அவங்க அப்பா கேட்கும்போது சிவருமானும் அம்பாலும் அங்கேயே நின்னாங்களா மறைஞ்சிட்டாங்களா? முக்கியமான கேள்வி. ஏடா என்ன நினைப்பீங்க, மறைஞ்சிருப்பான்னு நினைப்பீங்களா? இல்லை, ஞானசம்பந்த சாமியே சொல்கிறாள், தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றேவா அவனன்றேவா? இவனன்றேன்னு சொன்னார் ஞானசம்பந்த சாமி. இந்தா சார், கடவுள் என் பக்கத்தில் நிற்கிறான் சார்னாரு. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம். ஞானசம்பந்த சாமிக்கு தெரிஞ்ச அவங்க அப்பா சிவருமான் அவங்க அப்பா கண்ணுக்கு ஏன் தெரியல? இது எல்லாத்துக்கும் சந்தேகம் வருமா இல்லையா? ஏன் தெரியுமா? இந்த இடத்துல வந்து நம்ம அப்பர் சாமிகள் பதில் சொல்கிறார். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காளி, கண்ணுதலாகிய கடவுள் காட்டினால்தான் இறைவனை நம்மால் காண முடியும். அவன் காட்டவில்லை என்றால் அவனை நம்மால் காண முடியாது. இதை மாணிக்க வாசகசாமி ஒரே வரியில் சொல்கிறார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் அருள் இருந்தால்தான் அவனை வழிபடவே முடியும். இதுக்கு அவன் அருள் இருந்தது, ஞானசம்பந்த சாமிகளுக்கு தெரிந்தது. ஆனால் அவர் அப்பாவாகிய சிவபாத இருதயருக்கு அது தெரியவில்லை, அந்த காட்சி கிடைக்கவில்லை. ஞானசம்பந்த சாமி, இந்த முக்கியமான ஒரு விஷயம், ஞானசம்பந்த சாமி அழுதார் இல்லையா? இவர் அழுததை சேக்கிலார் பெருமான் சொல்கிறார். முக்கியமாக ஒரு விஷயம், பெரிய புராணத்தில் மொத்தம் 4286 பாடல்கள் உள்ளது பெரிய புராணத்தில். இந்த 4286 பாடல்களில் ஞானசம்பந்த சாமிகளின் வரலாறு மற்றும் 1256 பாடல்கள். மீதி 63 நாயன்மார்களில் ஞானசம்பந்தருக்கு மட்டும் 1256 பாட்டு, அதாவது 1/4 ஆஃப் தி பெரிய புராணம். புரிந்ததா? இதுதான் ஒரு பழைய காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திருவாசகத்தில் தில்லை பாதி, பெரிய புராணத்தில் பிள்ளை பாதின்ட்டு. திருவாசகத்தில் தில்லை பாதி, திருவாசகத்தில் மாணிக்க வாசக சாமி பாதி வந்து தில்லை சிதம்பரத்தையே தான் பாடுவார். தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானேன்னு தான் சிதம்பரத்தையே தான் பாடுவார். இதே மாதிரி பெரிய புராணத்தில் ஞானசம்பந்த சுவாமிகள் வரலாறு பாதி. திருவாசகத்தில் தில்லை பாதி, பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி. ஒரு பழமொழி அந்த காலத்தில். சரி, இங்கே வாங்க. சேக்கிலார் பெருமான் இந்த ஞானசம்பந்தர் பால் குடிக்கிறதுக்காக அழுதார்ல, அந்த இடத்துல ஒரு வார்த்தை வைக்கிறார். வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். ஞானசம்பந்தர் அழுகும்போது புனிதவாய் மலர்ந்து அழுத அப்படிங்கிறாரு சேக்கிலார். ஏங்க, நீங்கள் அழுகும்போது உங்கள் வாயை போய் கண்ணாடியில் பாருங்களேன், வாய் ஒரு மாதிரி கூவி இருக்கும். அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அழுகவே மாட்டீங்க, அது ஒரு விஷயம். ஆனால் ஞானசம்பந்த சாமிகள் அழுதப்போ வாய் மலர்ந்து அழுதாராம், புனிதவாய் மலர்ந்து அழுதங்கிறாரு சேக்கிலார் பெருமான். வாய் மலர்ந்து அழுதாராம், இது என்னங்க? இது எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம், நம்மளாம் எதுக்கு அழுகிறோம்? நம்ம சுயநலத்துக்காக அழுகிறோம். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், வாங்கி தர மாட்டேங்களான்னு அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு இதுக்கு அழுகிறோம், அதுக்கு அழுகிறோம். எனக்கு பைக்கு வேணும், ஃபோனு வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாத்துக்கும் அழுகிறோம். ஆனால் ஞானசம்பந்த சாமி எதுக்கு தெரியுமா அழுதாரு? சிவருமானே, இந்த உலகம் எல்லாமே இப்படி துன்புற்று கிடக்குதேயா, இந்த சமுதாயம் இப்படி பாலாக போயிருக்கே, சைவநெறி இப்படி இருக்கே, தமிழை காக்க வேண்டாமா சிவருமானே, நீ தமிழை பாதுகாக்க வேணாமான்ட்டு நான் வராயா சிவருமானின்ட்டு நம்ம இந்த உலகத்துக்காக நாமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காகவும் உலகம் தலைக்க வேண்டும் என்பதற்காகவும் அழுதார் ஞானசம்பந்தர். உலக நன்மைக்காக அழுதார் ஞானசம்பந்தர். அதனால் சேக்கிலார் சொல்கிறார், அவர் புனிதவாய் மலர்ந்தழுத சொல்கிறார் சேக்கிலார். வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய, வேதங்கள் எல்லாவற்றிலும் முடிக்க வேண்டும் என்பதற்காகவும், வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க, சைவம் தலைக்க வேண்டும் என்பதற்காகவும், மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புரிய, நாமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். இப்போ புரியுதா ஞானசம்பந்த சாமிகள் எதற்காக அழுதார்?
அப்பேற்பட்ட ஒரு மகான் நம் ஞானசம்பந்த சாமிகள். திருஞான சம்பந்த சாமிகள் நம் குருநாதர். ஞானசம்பந்த சாமிகள் காட்டிய சைவ நெறி என்ன தெரியுமா? முக்கியமான சைவ நெறி. சிதம்பரம் கோயிலிலே 4 வாசல். 4 வாசல் வழியாகவும் ஒவ்வொருவர் வந்தார்கள். நான் அதெல்லாம் சொல்லலை. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? நான் 4 பெருமக்களும் 4 வாசலில் ஒவ்வொரு வாசல் வழியாக வந்தாங்க. அதற்கு அர்த்தம் என்னன்னா, இறைவனை அடைவதற்கு 4 வழிகள் இருக்குது. 1, இறைவன் என் தந்தை, நானும் அவனுக்கு தந்தை என்று வாழ்வது சற்புத்திர மார்க்கம். இது திருஞான சம்பந்த சாமிகள் காட்டிய நெறி, சைவ நெறி. இன்னொன்று, இறைவன் எனக்கு தலைவன், நான் அவனுக்கு அடிமை தொண்டன் என்று வாழ்ந்தவர் அப்பர் சாமிகள். அதற்கு பெயர் தாச மார்க்கம். 3வது, இறைவன் எனக்கு தோழன், நானும் அவனுக்கு தோழன், நாங்கள் இருவரும் நண்பர்கள் என்று காட்டுவது நம் சுந்தரமூர்த்தி சாமிகள் சகமார்க்கம். 4வது, இறைவன் எனக்கு காதலன், நாடவனுக்கு காதலி என்று காட்டியது சன்மார்க்கம், மாணிக்கவாசகர் சாமி. இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது சற்புத்திர மார்க்கம், திருஞான சம்பந்த பிள்ளையார். அவருக்கு பேரே பிள்ளையார்னு பேர். இறைவனுக்கு மொத்தம் 5 பசங்களாம் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் 5 வாரிசு. நம்மளுக்கெல்லாம் என்ன தெரியும்? சாமிக்கு மொத்தம் 2 பசங்க தான். 1 ஆனமுகத்தோட ஒரு பிள்ளை, இன்னொன்று அழகா ஒரு பிள்ளை. ஆனமுகத்தோடு இருக்கிறது யார்? நம்ம விநாயகர். அழகாக இருக்கிறது முருகப்பெருமான். இறைவனுக்கு மொத்தம் 5 பிள்ளையார்கள். பார்த்தீங்கன்னா விநாயகர், அவர் மூத்த பிள்ளையார்னு பேர். 2வது நம் முருகப்பெருமான், செந்தில் ஆண்டவன். 3வது திருஞான சம்பந்த சுவாமிகள், திருஞான சம்பந்த பிள்ளையார். 4வது சண்டீகேஸ்வர புள்ளியார், நம்ம சண்டீஸ்வரர் இருக்கார்ல, அவர் திருச்செங்கலூர், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் 5வது பட்டினத்து பிள்ளையார், நம்ம பட்டினத்தடிகள். 5 பிள்ளைகள் சாமிக்கு. இதில் முருகப்பெருமானது அம்சம் பெற்றவர் நம் திருஞான சம்பந்த பிள்ளையார். ஞானசம்பந்த சாமிகள் இந்த மாதிரி இவர் பாடினதை கிடச்சி சிவருமானே ஞானப்பால் கொடுத்ததை நினச்சி ஒவ்வொரு ஊர்லேருந்து திரண்டு வந்தார்கள் பக்த கோடி பெருமக்கள். இங்கே பக்கத்தில் ஒரு சிவனடியார், அவருக்கு பேர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். யாழை மீட்டி பாடக்கூடியவர், சிவருமானை பாடக்கூடியவர். ஜாதியில் கீழ் ஜாதின்னு அந்த காலத்தில். ஒரு ஞானசம்பந்த சாமிகளின் புகழை கேட்டு வந்தாரா. ஞானசம்பந்த சாமி என்ன தெரியுமா பண்ணார்? ஞானசம்பந்தர் கவுண்டினிய கோத்திரத்து அந்தனர், உயர்ந்த ஜாதி. ஆனால் இந்த நீலகண்ட யாழ்ப்பாணர் கீழ் ஜாதி. என்ன பண்ணார் ஞானசம்பந்த சாமிகள்? இந்த யாழ்ப்பாணர் கையை பிடிச்சிக்கிட்டு கோயிலுக்கு போய் சன்னிதானத்துக்குள்ளே நின்று சாமியை கும்பிட்டார். ஜாதி சிவனடியார்களுக்கு ஜாதி வேறுபாடு கிடையாது, தொண்டர் குலமே தொழும் குலம், அனைவரும் சமம் என்று காட்டியவர் எங்கள் திருஞான சம்பந்த சாமிகள். அவரை மாதிரி புரட்சி இந்த உலகத்திலேயே யாரும் பண்ண முடியாது. இந்த மொத்த பிரபஞ்சத்திலேயுமே எங்கள் ஞானசம்பந்த சாமிகள் மாதிரி புரட்சி யாருனாலும் பண்ண முடியாது. வீட்டிற்கு விலங்கா இருந்த பெண்ணையும் நான் மோட்சத்துக்கு அழைத்து செல்வேன் என்று காட்டியவர் எங்கள் ஞானசம்பந்த சாமிகள். காதல் திருமணமா, கலப்பு திருமணமா, ஜாதி வேறையா, நான் பரவாயில்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டான்ட்டு ஞானசம்பந்தர் ஆதரவாக நின்று கல்யாணம் பண்ணி வச்சார். பல 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 புரட்சிகள் நடத்தியவர். இந்த தமிழகத்திலே பல புரட்சிகள் நடத்தியவர் ஞானசம்பந்த சாமிகள். கொஞ்சம் வரலாறு கொஞ்சம் சீக்கிரமாக போவோம், நம்மளுக்கு அவ்வளவா நேரம் இல்லை. ஞானசம்பந்த சாமிகள் கடல், நான் ஏதோ கொஞ்சம் கடல்லேருந்து கொஞ்சம் தொட்டு காமிக்கிறேன், தொட்டு கூட காட்டில் சுட்டி காட்டுகிறேன், அவ்வளோதான். ஞானசம்பந்த சாமிகள் பெரிய புராணம் கடலுக்குள் மூழ்கி விட்டோம் என்றால் நம்மால் வெளியே வர முடியாது. வேகமாக வரலாறுகள் போகிறது. ஞானசம்பந்த சாமி வந்தால், இந்த ஞானசம்பந்த சாமி இப்படியே ஒவ்வொரு கோயிலாக போய் பாடுறாரா. திருக்கோலக்கான ஒரு கோயில். ஞானசம்பந்தர் பாடும்போது ராகத்தோடு பாடுவார். 16,000 பாடல் தேவாரம் பாடல்களில் பாடியார் ஞானசம்பந்த சாமிகள். ரொம்ப தாளக்கட்டு வச்சு பாடுவார் ஞானசம்பந்த சாமிகள். திருக்கோலக்கான ஒரு கோயிலில் தாளக்கட்டோட கையை தட்டிக்கிட்டே ஞானசம்பந்த சாமி பாடினாரா. இந்த கோலக்கா இறைவன் பார்த்தார், திருக்கோலக்காவில் இருக்கிற சிவருமான் பார்த்தார். ஐயோ, இந்த புள்ள கஷ்டப்பட்டு கையை தட்டி பாடுதே, கையெல்லாம் சவுந்து போகுதேன்ட்டு தங்கத்தாலான இந்த தாளக்கட்டை கொடுத்தார் ஞானசம்பந்த சாமிகள். மணிக்கணும் தாளக்கட்டை கொடுத்தார் ஞானசம்பந்த சாமிகளுக்கு தாளக்கட்டை கொடுத்தார் நம் கோலக்கா இறைவன்.
அவருக்கு பேர் சப்தபுரீஸ்வரர். அந்த தாளக்கட்டுக்கு ஓசை கொடுத்தவள் அங்கே இருக்க அம்பாள், அவளுக்கு பேர் ஓசை கொடுத்த நாயகின்னு பேர். ஐயா, காரு சிவருமான் கொடுத்துருவார், பெட்ரோலு அம்பாள் போடணும், அப்போ தான் ஓடும் காரு, புரியுதா? தாளத்தை கொடுத்தது சிவருமான், ஓசையை கொடுத்தது அம்பாள். இதை வைத்து ஞானசம்பந்த சாமிகள் பாடுகிறார். ஒவ்வொரு ஆலயமாக சுற்றுகிறார். இப்படியே ஒரு கோயிலில் வந்து நடந்து சில கோயிலுக்கெலாம் போவார் ஞானசம்பந்த சாமிகள். போகும்போது கால் நோகுதேன்னு சொல்லிட்டு சிவருமான் வந்து தங்க பல்லக்கு கொடுத்தார், பொற்சிவிகை அதை கொடுத்தார். ஞானசம்பந்த சாமிகள் வந்தார்னா தங்க பல்லக்கில் ஏறிட்டு அதை தூக்கிறதுக்கு 4 பேர், இவருக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாம் ஒரு 10,000 பேர், குறைஞ்சது 10,000 பேர்த்தோடு தான் ஞானசம்பந்த சாமிகள் வருவார். ஒரு நாள் நம்ம திருச்செங்காட்டங்குடி, நம் முருகப்பெருமான் அருமையாக இருக்கக்கூடிய தலம் திருச்செங்காட்டங்குடி, அந்த ஊருக்கு ஞானசம்பந்த சாமிகள் வரார். ஞானசம்பந்த சாமிகள் வந்து பார்த்தா அந்த ஊரில் பூரா வந்து ஒரு குளிர் காய்ச்சல் பரவி கொண்டு இருக்கிறது. அந்த காலத்தில் அதெல்லாம் பெரிய நோய்ங்க. பார்த்த உடனே எல்லாரும் பயப்படுறாங்க. ஞானசம்பந்த சாமிகள் கூட வந்து அடியார்கள்லாம் பயப்படுறாங்க, ஒருவேளை இந்த காய்ச்சல் நம்மளுக்கு வந்துடுமா? ஞானசம்பந்த சாமி பார்த்தார், உங்களுக்கு காய்ச்சல் வருமா? சிவருமான் விட்டுருவாரா? ஒரு பாட்டு பாடினார் பாருங்க, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மக்தறிவீர், உய்வினை நாடாதிருப்பதும் முந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்து எம்பிரான் கலல் போற்றுதும் நாமடியும், செய்வினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். அவ்வினைக்கு இவ்வினையாம், நம் முன்னாடி செய்த வினைகளுக்கு ஏற்பதான் நம்மளுக்கு இந்த நோய்களெல்லாம் வரும்னு ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அக்தறிவீர். அப்படி சொல்கிறவங்களாம் அறிவு கெட்டவர்கள் என்று ஞானசம்பந்த சாமிகள் சொல்கிறார். ஏன்? கைவினை செய்து, அதுக்கான பதிலையும் அவரே சொல்கிறார், கைவினை செய்து எம்பிரான் கலல் போற்றுதும் நாமடியோம். நாமெல்லாம் சிவருமானின் நம் கைகளால் சிவருமானை வணங்கி கொண்டிருக்கும் நாம் அடியோம். கைவினை செய்து எம்பிரான் கலல் போற்றுதும் நாம் அடியோம். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மக்தறிவீர், உய்வினை நாடாதிருப்பதும் முந்தமக்கு ஊனமன்றே. நீங்கள் செய்த வினை உங்களை வந்து சேராது. ஏன்? கைவினை செய்து எம்பிரான் கலல் போற்றுதும் நாமடியும். நாம் சிவருமானுக்கு திருத்தொண்டு செய்பவர்கள். கைவினை செய்து எம்பிரான் கலல் போற்றுதும் நாமடியோம். செய்வினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். நாம் செய்த வினை நம்மை தீண்டாது. இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை. ஒவ்வொரு பாட்டிலையும் திருநீலகண்டம்னே முடியும். அதனால் இந்த பாட்டுக்கு திருநீலகண்ட பதிகம்னு பேர். கடைசி பாட்டு, பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் கலலடைவான், இறந்த பிறவி உண்டாகில் எமையவர்கோன் திறம்பையின் ஞான சம்பந்தன் செந்தமிழ் பத்தும் வல்லார், நிறைந்த உலகினில் வானவர் கோனுடன் கூடுவரே. 11 பாட்டு பாடி முடித்தாரா, அந்த ஊருக்கே அந்த குளிர் காய்ச்சல் விட்டு போயிடுச்சு. ஞானசம்பந்த சாமிகள் காட்டிய சைவ நெறி இதில் என்ன தெரியுமா? சைவத்தால் சிவருமானை வணங்கினால் நோய் போய்விட்டது, தமிழால் நோய் போய்விட்டது. 3வது, சமுதாயத்தில் அனைவரையும் காப்பாற்றினால் சமுதாயத்தொண்டு, தமிழ் தொண்டு, சைவத்தொண்டு. ஞானசம்பந்த சாமிகளின் சைவத்தொண்டு இப்பேற்பட்டது. தமிழை காக்க வேண்டும் என்று வாழ்ந்தவர் ஞானசம்பந்த சாமிகள். இந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் உங்களுக்கு. நடுவில் இதெல்லாம் சொல்லி விட்டுறேன். திருஞான சம்பந்த சாமி சைவத்தொண்டு என்னன்னா, அவர் பாடுற பொழுது பாட்டை திட்டம் போட்டு பாடுவார் ஞானசம்பந்த சாமிகள். அதாவது 7வது பாட்டில் வந்து கரெக்டாக ராவணனை வச்சு பாடிடுவார். 6வது பாட்டில் அண்ணாமலையாரை பாடிடுவார். அடிமுடியாரியா அண்ணாமலையார். 8வது பாட்டிலே ராவணனை வைத்து பாடுவார். 7வது பாட்டிலே அண்ணாமலையாரை வைத்து பாடுவார். 10வது பாட்டிலே சமணர்களுக்கு ஒரு கொட்டு வைப்பார். மாட்டி சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன். 9வது பாட்டிலே அண்ணாமலையார், 8வது பாட்டிலே ராவணேஸ்வரன், ராவணன் மீளது நீர் என்று பாடிவிடுவார். அப்படி ராவணனை பாடிடுவார். அப்புறம் 9வது பாட்டில் அண்ணாமலையாரை பாடுவார். 10வது பாட்டில் சமணர்களுக்கு ஒரு கொட்டு வைப்பார். பித்தோடு மயங்கிய சமணர்களை அப்படி ஒரு பாடி அவர் ஒரு கொட்டு வச்சுட்டு கடைசி பாட்டு 11வது பாட்டு திருக்கடை காப்பு. இந்த பாட்டை பாடினீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன்னு சொல்லிடுவார். நீடவல்ல வார்ச்சடையால் மேக நடுங்கலத்தை சேடர்வாலும் மாமருக்கீர் சிறப்புற கோநலத்தால் நாடவல்ல பனுவன்மாலே ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் படையுமே. ஞான சம்பந்தன் ஆகிய நான் பாடிய அந்த பாடல்களை பாடினீங்கன்னா உங்களுக்கு பாவம் போயிடும்னு ஞானசம்பந்த சாமி சொல்கிறார் திருநெடுங்கல பதிகத்தில். இடர்களையும் பதிகம்னு அதுக்கு ஒரு பேர். அதை போய் அந்த பதிகத்தை பாடுங்க, உங்களுக்கு எந்த துன்பமாக இருந்தாலும் போய்விடும். ஞானசம்பந்த சாமியார்.
இந்த திருநீலகண்ட பதிகம் இதை நீங்கள் அனைவரும் பாட வேண்டும். உங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மாத்திரை போடுவீங்களா? தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பி தவறி பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரை. கவனிச்சுக்கணும். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி காய்ச்சல் வந்துச்சுன்னா திருநீலகண்ட பதிகத்தை ஞானசம்பந்த சாமிகிடையும் சிவருமானியும் மனதில் வைத்து கொண்டு திருநீலகண்ட பதிகத்தை பாடுங்கள். நோய் அப்பொழுதே சரியாக போகும். இது நான் அனுபவித்த உண்மை. சத்தியமாக சொல்கிறேன். பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டு தரேன். ஞானசம்பந்தரன் நம்பிட்டு இந்த 11 பாட்டையும் பாடுங்கள். உங்கள் ஜுரம் கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போயிடும். உங்கள் உடம்பை விட்டு பறந்து போயிடும். எந்த நோயும் அண்டாது. ஞானசம்பந்த சாமிகள் பல தலங்களுக்கு சுற்றி வருகிறார். ஒரு நாள் ஞானசம்பந்த சாமிகள் வந்து கொண்டிருக்கிற பொழுது திருநாவுக்கரசு பெருமான் அப்பர் சாமி இங்கே தான் இருக்காருன்னு ஒரு திருப்புகலூர்னு ஒரு ஊர், அந்த ஊரில் அப்பர் சாமி இங்கே தான் இருக்காருன்னு யாரோ சொல்லிவிட்டாங்க சம்பந்த சாமிக்கு. அப்பர் சாமி வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா அங்கே அப்பர் சாமியை காணோம். அப்பர் இங்கே தானே இருக்காருன்னு அப்பரை காணமே, அப்பர் எங்குற்றார் அப்படின்னு ஞானசம்பந்த சாமி சொல்ல, இந்த பல்லாக்கை தூக்கிட்டு இருந்ததை பின்னாடி ஒருத்தர் இருந்துட்டு, அடியேன் தங்களது பல்லக்கை தாங்கும் பேறு பெற்று அடியேன் இங்குற்றேன்னு அப்பர் சாமி சொல்ல, இவர் பல்லக்கை இறக்குங்கய்யா உடனே அப்பர் சாமியை நோக்கி ஓடுறார். ஓடுனவனே ஞானசம்பந்த சாமி அங்கேருந்து அப்பரேன்னு சொல்ல, இங்கே இவர் திருநாவுக்கரசர் அங்கேருந்து அடியேன். இது எப்படி இருக்குது? ஞானசம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் 65 வயது வித்தியாசம்ங்க. ஞானசம்பந்த சாமி பிறக்கிற பொழுது அப்பர் சாமிக்கு 65 வயசு. ஆனால் அப்பர் சாமியை பார்த்து ஞானசம்பந்த சாமி அப்பர், அதனால தான் திருநாவுக்கரசருக்கு அப்பர்னு ஒரு பேரே வந்துச்சு. அடுத்து அப்பர் சாமி இவரை பார்த்து நான் உங்களுக்கு அடியேனுங்கிறார். யாரும் உங்களுக்கு அடிமைங்கிறார் அப்பர் சாமி. பார்த்துக்கிடுங்க. அந்த காலத்தில் என்ன ஒரு பண்பாடு. சென்று பல தலங்களுக்கு போகிறார்கள். வேதாரண்யம் அங்கே வராங்க. அப்பர் சாமியும் சம்பந்த சாமியும் வேதாரண்யத்துக்கு வந்தால் சிவருமான் திருமறைக்காடு வேதாரண்யம். அங்கே பார்த்தா முன்னாடி இருக்கிற முதல் வாசல் வந்து அடைக்கப்பட்டிருக்கு. பின் வாசல் வழியாக தான் எல்லாம் போயிட்டு வராங்க. ஞானசம்பந்த சாமி அப்பர் சாமியும் பார்த்தார். ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா முன்வாசல் வழியாக தான் போகணுமே தவிர பின்வாசல் வழியாக போனாலும் வீடு விளங்காது. ஆஞ்சநேய சாமி இலங்கைக்கு பின்வாசல் வழியாக போனாரா, அன்னைக்கு பற்ற வச்ச நெருப்பு இன்றைக்கும் இலங்கையை சுட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஞானசம்பந்த சாமி பார்த்தால் சிறுமன் ஆலயம் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் முன்வாசல் பூட்டி கிடக்கிறது சொன்னாங்க. சாமி வேதங்கள் வந்து இங்கே சிவருமானை திருமறைக்காடு வேதாரண்யத்தில் வேதங்கள் வந்து சிவருமானை வழிபட்டு கொண்டு சென்றனர். போகும்போது கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. எங்களால் கதவை திறக்க முடியலை, பின்வாசல் வழியாக போய் கும்பிட்றோம். அப்பர் சாமி ஒரு பார்வை பார்த்தார் ஞானசம்பந்தர். அப்பரே, உங்கள் பெருமானது ஆலயம் திறக்க பாடுங்கள். அப்பர் சாமி 10 பாட்டு பாடினார். 10வது பாட்டில் அந்த வாசல் திறந்தது. உள்ளே போய் கும்பிட்டு வந்தாங்க. வெளியே சம்பந்த சாமி இப்போ திரும்ப கதவை மூடி திறக்கிற மாதிரி பண்ணணும். கதவை திறந்தாச்சு, அப்படியே திறந்து விட்டு போடுறதா? இந்த காலத்துலலாம் கதவை சாத்தி இருந்தாலே சிவருமானை தூக்கிட்டு போயிடுறாங்க. கதவை திறந்து வேறு விட்டுட்டு போகிறதா? இதில் என்னென்னா, தூக்கிட்டு போய் 5-6 வருஷம் ஆகுது. 5-6 வருஷத்துக்கு தான் சிவருமான் திருடு போனாருன்னா கண்டுபிடிக்கிறாங்க. திருடு போன இடத்த நடராஜா வந்து இங்கே தான் இருக்காருன்னு 5-6 வருஷம் கண்டுபிடிச்சா கூட ஏதோ ஒத்துக்கலாம். 5-6 வருஷம் கழிச்சு தான் நடராஜா தொலைஞ்சு போயிட்டாரான்னு கேட்குறாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் வருஷம் கழிச்சு தெரியுது இந்த லண்டன் மியூசியத்தில் நடராஜா நம்ம ஊர் நடராஜா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காருன்ட்டு. இப்படி நம்ம நாடு போய்கிட்டு இருக்கு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆன்மீகம் அதை யாரும் அந்த அளவுக்கு இப்போ பின்பற்றுவதில்லை. அதனால் தான் இந்த நாடு இப்பொழுது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதையும் நம் நரேந்திர மோடி அவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டை நல்லா பார்த்துக்கணும் என்பதற்காக அன்றாட பாடுபட்டு கொண்டிருக்கிறார். பாரத் மாதா கி ஜெய். ஞானசம்பந்த சாமி சதுரம் அறைன்னு ஒரு பாட்டு பதிகம் பாடி திருமறைக்காடு கதவை மூடச் செய்து மூட செய்து இதுக்கப்புறம் இப்போவும் திருமறைக்காடில் போய் அனைவரும் வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். எல்லாம் ஞானசம்பந்த சாமிகளின் அருளாசி உரை. அடுத்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, திருவீலிமிழலைன்னு ஒரு கோயில் ஊர். சிவருமானை நோக்கி நாராயண சுவாமி நம் நாராயணமூர்த்தி பூஜை செய்த தலம். சுதர்சன சக்கரத்திற்காக அந்த ஸ்தலத்துக்கு ஞானசம்பந்தரும் அப்புறம் வருகிறார்கள். வந்து பார்த்தா ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணுமே. திருமறைக்காடு வேதாரண்யம், அதான் அங்கேயே கதையை மொத்தமாக முடிச்சிருவோம்.
திருமறைக்காத வேதாரண்யத்தில் இப்படிலாம் பாடிட்டாங்களா. அப்பர் சாமிக்கு ஒரு குற்ற உணர்ச்சி என்னன்னா, 10 பாட்டு பாடினாரா அப்பர் சாமி. 10வது பாட்டப்போ தான் சிவருமான் கதவை திறந்தார். ஆனால் ஞானசம்பந்த சாமி பாடுறப்ப முதல் பாட்டுலேயே கதவை அடைச்சிக்கிச்சு, கதவை மூடிட்டார் சிவருமான். அப்போ என்ன அது குற்ற உணர்ச்சி அப்பர் சாமிக்கு. கதவு திறக்கிறப்ப கூட இது ஞானசம்பந்த சாமி தான் பாடியிருக்கணும். நான் ஞானசம்பந்த சாமி மாதிரி பக்தி எனக்கு வரல, சிவருமானி அந்த பக்தி எனக்கு எப்படி வரும். இவர்கள் தான் உண்மையான சான்றோர்கள். குறையை தன்மேலேயே வைத்துக்கொண்டு யாரையும் குறை சொல்லாதவர்கள் நம் சான்றோர்கள், தமிழ் சான்றோர்கள். ஆனால் இது உண்மை என்ன தெரியுமா, சிவருமான் வந்து 10 பாட்டு அப்பர் சாமி பாடுறப்ப 10வது பாட்டில் தானே கதவை மூடினார். 10 பாட்டுக்கு மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருந்தார், மறந்துட்டார் போல். கரெக்டாக அப்போ தான் ஐயோ ஆமாம்ல அப்பர் சாமி கதவு கூட பாடிக்கிட்டு இருக்காருன்னு டப்புன்னு சரி கதவை திறக்க பாடிட்டு இருக்காரு, கதவை திறந்து விட்டார். சம்பந்த சாமிக்கு அதே மாதிரி தான் மொதல் பாட்டுக்கு மட்டும் கதவு மூடிடுச்சு, மீதி 10 பாட்டுக்கும் கதவு மூடியே இருந்துச்சு. உங்களுக்கு புரிஞ்சால் நல்லது. இதில் அனைவரும் தவறாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அதுதான் மிக மிக தவறு. அப்படி சொல்லாதீர்கள். அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி அப்பர் சாமிக்கு அப்படி தோணிக்கிட்டு இருந்துச்சு. இரவு அனைவரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஞானசம்பந்தரோடு அப்பர் சாமியும் படுத்து கொண்டிருக்கிறார். திருமறைக்காடு சிவருமானை வேண்டி கொண்டிருக்கிறார், நினைத்து கொண்டிருக்கிறார், பெருமானே எனக்கு எப்போ பக்குவத்தை கொடுப்பன்ட்டு. அப்போது ஒரு ஜோதி அங்கே வருது. அப்பர் சாமி அதை பார்க்குறாரு. அப்பர் சாமி அதுக்கு பின்னாடியே போகிறார். கொஞ்சம் நேரம் கழித்து ஞானசம்பந்த சாமி பார்க்குற, எங்கே அப்பர் சாமியை காணமே அப்படின்னு பார்த்தா அப்பர் சாமி இங்கே போயிட்டுருக்கார். அப்பர் சாமி முன்னாடி போக, சம்பந்த சாமி பின்னாடி போக, சரி அப்பரும் சம்பந்தரும் நம் குருமார்கள் போகிறார்கள் என்று அனைத்து அடியார்களும் அவர்கள் பின்னாலேயே போக, கொஞ்சம் தூரம் போய் நிற்கிது அந்த ஜோதி. பார்த்தா அங்கே சிவருமான் காட்சி கொடுக்குறாரு. அப்பர் சாமிக்கு தெரியவில்லை, ஞானசம்பந்த சாமி வந்துட்டாராங்க. அப்பரே உங்கள் சிவபெருமானை காணுங்கள் என்று கை காமிச்சோன்னு இப்போ அப்பர் சாமிக்கும் தெரியுது. குருநாதர் காட்டினால் அன்றி இறைவனை நம்மால் காண முடியாது. இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானசம்பந்த சாமி திருநாவுக்கரசருக்கு குருநாதர். ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஞானசம்பந்த சாமி பிறக்கிறதுக்கு முன்னாடியே கூற்றாயினவாறு நம்ம அப்பர் சாமி பாடிட்டார். ஞானசம்பந்த சாமி அதுக்கப்புறமா தான் பாடினார் தோடுடைய செவியன். ஆனால் முதல் திருமுறை என்னது, தோடுடைய செவியன். முதல் 3 திருமுறைகள் ஞானசம்பந்த சாமிகளின் பதிகங்கள். அதில் முதல் திருமுறையில் ஞானசம்பந்த சாமி தோடுடைய செவியன் பதியம். ஏனென்றால் குருநாதர் ஞானசம்பந்த சாமிகள். குருநாதருடைய பாடலை முன்பு வைத்து கொண்டு நம் சிஷிய பிள்ளையோடைய பாடலை பின்னால் வைத்து கொண்டார்கள் நம் சான்றோர்கள். அடுத்து ஞானசம்பந்த சாமியும் அப்பர் சாமியும் வேதாரண்யத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாண்டிய நாட்டில் சமண சமயம் பரவி கொண்டிருந்த காலம். திருவீலிமிழலை கதைக்கு நான் அப்புறமா வரேன், அது இப்போதைக்கு வராது. இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. நான் கொஞ்சம் வேகமாக இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாண்டிய நாட்டில் சமண சமயம் அங்கே சைவத்தை மேல் நோக்கி செல்வதற்காக அங்கே உள்ள ராணி மங்கையர்க்கரசியார் அவர்களுடைய மந்திரி குலச்சிறையார், இவங்க 2 பேர் மட்டும்தான் சைவம். இந்த மங்கையர்க்கரசியார் ரொம்ப பாடுபடுறாங்க. ஏன் தெரியுமா, கணவன் கூன்பாண்டியன் சமணன். இதில் என்னென்னா, அம்மா மங்கையர்க்கரசியார் அம்மா திருநீர் பூசிக்கொண்டு கணவன் முன்னாடி போய் நின்னான்னா அவங்க சாப்பிட மாட்டான். திருநீர் சிவருமானை எல்லாம் பார்த்தா இந்த ருத்ராட்சம்லாம் பார்த்தா அவன் சாப்பிட மாட்டான். கண்டு முட்டுனா தீட்டுன்னு அர்த்தம். சிவநாமத்தை கேட்டால் சாப்பிட மாட்டான், கேட்டு முட்டு. இப்படி இருக்க இந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், சந்தனத்தையும் திருநீரையும் ஒன்றா கலக்கி நெஞ்சில் பூசிப்பாங்களாம். பார்க்குற கணவனுக்கு சந்தனமாக தெரியும், இவங்களுக்கு தெரியும் அது திருநீருன்ட்டு. உடலுக்கு கணவன் இவன், ஆன்மாவுக்கு கணவன் சிவருமான். 2 பேர்த்தையும் கவனிச்சுக்கணுமா இல்லையா? இந்த அம்மா என்ன பாடுபட்டிருக்கா. குலச்சிறையார் பார்த்துக்கிட்டே இருந்தார். அம்மா, இந்த சீர்காழியிலே அவதாரம் செய்த திருஞான சம்பந்த சாமிகளை நாம் மதுரைக்கு கூப்பிட்டால் சைவம் மறுபடியும் இங்கே வளர்ச்சியடையும் தாயே என்று சொல்ல, சரின்னு அம்மாவும் உத்தரவு கொடுக்குறாங்க. தூதர் வரார் திருமறைக்காடுக்கு. ஞானசம்பந்த சாமியும் அப்பர் சாமியும் உட்காந்து கொண்டு இருக்கிறார்கள். சம்பந்தர் சாமி காலில் விடுது, அப்பர் சாமிகள் காலில் விடுது. ஞானசம்பந்த பிள்ளையாரே, எங்கள் பாண்டிய நாடு அல்லலுற்று அலுங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கள் பாண்டிய நாடு
துன்பத்தில் வாடிக்கொண்டிருக்கிறது. சமணர்கள் எங்கே பார்த்தாலும் அஸ்தின் ஆசைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் வந்து சைவ சமயத்தை மேல்நோக்கி மீனாட்சிக்கும் சொக்கலிங்க பெருமாளுக்கும் ஆதரவு கொடுக்க வேண்டும் பெருமாளே என்று சொல்ல, ஞானசம்பந்த சாமிகள் அப்படியா உடனே கிளம்புறன்னு எந்திரிச்சார் ஞானசம்பந்தர். இந்த பக்கத்தில் அப்பர் சாமி பார்த்தார். பார்த்த உடனே 80 வயசு அப்பர் சாமிக்கு, 15 வயசு கிட்டத்தட்ட 15 வயசு சம்பந்த சாமிக்குன்னு வச்சுக்கோங்க. பார்த்தார் சம்பந்த சாமி. அப்பர் சாமி பார்த்தார், இந்த சமணர்கள் நம்மளை எவ்வளோ பாடுபடுத்தினாங்க. சுண்ணாம்பு வாயில் போட்டாங்க, கல்லில் கட்டி கடலில் போட்டாங்க. நம்மளையும் இவ்வளோ பாடுபடுத்தினாங்க இந்த சமணர்கள். இந்த சின்ன புள்ள இது போச்சுன்னா இது என்னென்ன பாடுபடுத்துவாங்க. ஞானசம்பந்த சாமிகிட்ட போகாதீங்கன்னு சொன்னால் அவளை போகமாட்டார். சம்பந்த சாமிகளே சொல்லுங்க அப்பரே, இன்று நாளும் கோலும் சரியில்லை, போகாதீங்க. சம்பந்த சாமி அப்பர் சாமியோடைய கருணையை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் அடித்தார். அப்பருக்கு எவ்வளோ ஒரு கருணை உள்ளம் என்று நினைத்து கொண்டு, அப்பர் சாமியே உங்களுக்கு தெரியாதா, திருநாவுக்கரசரே, எங்களை அனைவர்களும் மூத்தவரை, எங்களை ஆளும் அரசரை உங்களுக்கு தெரியாதா, இந்த அடியார்களுக்கு இந்த நாளும் கோலும் ஒன்றும் செய்யாது. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தரவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்த நுளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் 2 முடனே ஆசரு நல்ல அவை நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. வேயுறு தோழி பங்கன், அம்பாளை ஒரு பாகத்திலுடைய சிவபெருமான். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், விஷத்தை குடித்தாரு எங்கள் சிவபெருமான். விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. நம்ம சிவபெருமான் வந்து நல்லா வீணை தடவக்கூடிய ஆளாங்க. சம்பந்த சாமியே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல், மாசரு திங்கள் சந்திரனை தலைமையில் வைத்துக்கொண்டு மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து, இந்த 2த்தையும் முடிமேல வைத்துக்கொண்டு ஜடாமுடிமேல் வைத்துக்கொண்டு என் உளமே புகுந்த அதனால், அவர் என்னுடைய உள்ளத்தை ஆட்கொண்டு அதனால், அந்த காரணத்தினால ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்புனா ராகு கேது, சனி பாம்பு 2ம் உடனே ஆசரு நல்ல அவை நல்ல அடியாரவர்க்கு மிகவே. சிவனடியார்களுக்கு இவை எல்லாம் நல்லதையே செய்யும். எல்லாத்தையும் பாடிவிட்டார். கொடிய மிருகங்கள்லேருந்து எல்லாத்தையும், நோய்கள் முதற்கொண்டு பாடிட்டார் ஞானசம்பந்த சாமிகள். கடைசி பாட்டு 11வது பாட்டு, தேனமர் பொழில்கொள் ஆலை விளைசண்டல் உண்ணி வளசம்பனெங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான முனிவன் தானொரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய்யான சொல்மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதை. இந்த பாடல்களை பாடக்கூடிய அடியார்கள் வானுலகத்தில் சென்று அரசாழ்வார்கள். இது நம்முடைய ஆணை. ஜியோ பாசுடு. இவர் தானே இளவரசர், சிவருமான் ராஜானே இவர் தானே இளவரசர். கல்வெட்டில் ஞானசம்பந்த சாமிகளுக்கு பெயர் என்ன தெரியுமா? ஆணைன் அவதென்ற பிள்ளையார், ஆணைன் அவதென்ற பெருமான் அப்படின்னு ஞானசம்பந்த சாமிகளுக்கு பேர். இந்த பாட்டை 1947ஆம் ஆண்டு, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆகஸ்ட் 15ஆம் நாள், என்ன நாள்னு உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்தியா சுதந்திரம் வாங்கிய நாள். அந்த அன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க போகிறேன்ட்டு கொஞ்ச நாள் முன்னாடியே, ஒரு 10-15 நாள் முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. சொன்ன உடனே இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு சந்தேகம். நேருஜி கூப்பிட்டார். நேருஜி கூட வந்து நம்ம சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி இருக்கார், ராஜாஜி. கூப்பிட்டோடனே, நேருஜி உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் சுதந்திரத்தை எப்படி தரது? ஐயா சும்மா என்ன பேப்பரில் சுதந்திரம்னு எழுதி தரதா? அந்த சுதந்திரத்தை நாங்கள் எப்படி தரது? ஒன்று பண்ணுங்க, அந்த காலத்தில் செங்கோல் மாற்றிக்கொண்டால் அரசாட்சியை தந்ததாக அர்த்தம். நீங்கள் ஒரு செங்கோலை தாருங்கள். உடனே ராஜாஜி வந்து திருவாதிரை ஆதீனத்துக்கு ஒரு கரிதாசி போட்டார். இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஒரு வெள்ளி செங்கோலை செஞ்சு கொண்டு திருவாதிரை ஆதீனத்திலேருந்து ஒரு ஓதுவாமூர்த்தி கிளம்பி, கொஞ்சம் அடியார்கள்லாம் கிளம்பி வந்தாங்க. இங்கே டெல்லிக்கு வந்துட்டாங்க. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி 12:50 அந்த நிமிஷம் கரெக்டாக வந்து 11:55 அந்த மாதிரி இது ஓதுவாமூர்த்தி வேயுறு தோழி பங்கன் பதிகத்தை பாட ஆரம்பித்தார். 12 மணி ஆகிறப்போ கடைசி பாட்டு, தேனமர் பொழில்கள் ஆலை விலை சொன்ன துண்ணி வளர்செம்ப நெங்கும் நிகழ நான்முக நாதியாய பிரமாபுரத்து மறைஞான முனிவன் தானொரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய்யான சொல்மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதை என்று பாடலை முடித்தார்
அப்போது அந்த என்ன சொன்னார் கடைசியாக, அரசாள்வர் ஆணை நமதே அப்படி சொல்லும்போது அந்த வெள்ளக்கார கவர்னர் செங்கோலை எடுத்து நேருஜி கையில் கொடுத்தார். இந்தியா சுதந்திரம் வாங்கும் பொழுது கூட ஞானசம்பந்த சாமிகளின் வாக்கு துணையாக நின்றது. ஞானசம்பந்த சாமிகளின் பெரும் அந்த அந்த ஒரு அருள் வாக்கு நம் கூடையே நின்று இன்றைக்கும் இந்தியா வளர்ந்து கொண்டு போகிறது. இன்னைக்கும் இப்போது இந்த பார்லிமெண்ட்டில் அந்த செங்கோலை நம்ம பிரதம மந்திரி மோடிஜி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ கூட இந்த புது பார்லிமெண்ட் இந்த கட்டினப்போ வந்து என்ன இதே வேயுறுதுளி பங்கன் பதிகத்தை தான் பாடினாங்க. அப்போவும் அதே தான் பாடினாங்க. இப்போது ஞானசம்பந்த சாமி இதெல்லாம் சொல்லிவிட்டு மதுரைக்கு கிளம்பிட்டார். பல்லக்கில் வந்தார். கொஞ்சம் குலச்சிறையார் மந்திரி வந்து தூரமாக நின்னார். ஞானசம்பந்த சாமிகள் வர்றது பல்லாக்கு அங்கேருந்து தெரியுது. பார்த்தார் அந்த குலச்சிறையார். பார்த்த உடனே பல்லக்கு அங்கே தானே வருது. உடனே ஒரு கீழே விழுந்து ஞானசம்பந்த சாமிகள் பல்லக்கையை பார்த்து வணங்கி கொண்டு இருக்கிறார். ஞானசம்பந்த சாமி பல்லக்கில் கிட்ட வந்தார். ஞானசம்பந்த சாமி சிவாய நம்மன்னு பல்லக்குள்ளேருந்து எந்திரிச்சு வந்து குலச்சிறையாரை தூக்கி நிறுத்தினார். எந்திரிங்கள் குலச்சிறையாரே என்று தூக்கி நிறுத்தினார். இந்த இடத்துல சேக்கிழார் ஒன்று சொல்கிறார், குலச்சிறையார் மந்திரியாரை மட்டுமா தூக்கி நிறுத்தினார், மதுரை மாநகரில் சைவத்தையும் தூக்கி நிறுத்தினார் எங்கள் ஞானசம்பந்த சாமிகள் என்று சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு திருவாலவாய் மதுரை கோயிலுக்குள்ளே போகிறார். போகிறதுக்கு வெளியில் மங்கையர்க்கரசியார் நிற்கிறாங்க. போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. ஞானசம்பந்த சாமிகள் முன்னாடி போய் நின்று ஆசீர்வாதம் வாங்கலை. ஏன்னா அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. ஞானசம்பந்த சாமிகள் உள்ளே போனாரா, மதுரைக்கு வந்தால் யாரங்க பாடணும், மீனாட்சியை பாடணும், எங்கள் மீனாட்சியை பாடணும், சொக்கலிங்க பெருமான பாடணும். ஞானசம்பந்த சாமி யாரை தெரியுமா பாடினார், மங்கையர்க்கரசி வளவர் கோன்பாவை வரிவலை கைமடமானி பங்கையச் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தொறும் பரவம் பொங்கலல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளிம் அங்கையர்கன்னிதன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே. எடுத்த உடனே மங்கையர்க்கரசியார், அதுவும் எவ்வளோ பட்டம் பார்த்தீங்களா, மங்கையர்க்கரசி வளவர்கோன்பாவை, சோழ நாட்டு ராஜாவின் புதல்வி. வந்து பாண்டிய மன்னனை பாடலை, ஏன்னா அவன் சமணன், நான் என்ன அவனை பாடுறதுன்னு ஞானசம்பந்த சாமி. வளவர்கோன் பாவை வரிவலை கைமடமானி, வளையல்களை கையில் அணிந்தவர், அப்படி என்றால் சுமங்கிலி, கணவன் உயிரோடு இருக்கிறான் என்று அர்த்தம். வரிவலை கைமட மானி, உண்மையான பேரு மானி. ஞானசம்பந்த சாமிகள் தான் மங்கையர்க்கரசின்னு பெயரை வைத்தார். வரிவலை கைமட மானி பணி செய்து நாள்தோறும் பரவ. நான் அர்த்தமெல்லாம் சொல்லலை, நேரம் இல்லை. கும்பிட்டுட்டு வெளியே வந்தாரா ஞானசம்பந்த சாமி. இந்த பாட்டு மொத்தம் 11 பாட்டு. அதில் ஒரு பாட்டு மங்கையர்க்கரசியாக இருக்குன்னா அடுத்த பாட்டு குலச்சிறையாக இருக்குது. முதல் பாட்டு மங்கையர்க்கரசியாக இருக்குன்னா அடுத்த பாட்டு குலச்சிறையாரை பாடுவார். இப்படியே 10 பாட்டு, 5 பாட்டு மங்கையர்க்கரசியாக இருக்கும், குலச்சிறையாக இருக்குது 5 பாட்டு, 10 பாட்டு பாடிக்கிட்டு 11வது பாட்டு இவங்க மங்கையர்க்கரசியாரையும் குலச்சிறையாரையும் 2 பேரையும் சொல்லி இவங்க 2 பேரும் வழிபடப்பெற்ற ஆலவாயுடைய பெருமானை ஞானசம்பந்தன் பாடுகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த அர்த்தத்தை சொல்லி முடிப்பார் ஞானசம்பந்த சாமி. இப்படி பாடி முடித்தார் ஞானசம்பந்த பிள்ளையார். பாடிட்டு வெளியே வந்தார். அப்போ போய் நம்ம மங்கையர்க்கரசியார் காலில் விழுகிறாங்க. ஏன் தெரியுமா முன்னாடி விழுகலை? முன்னாடி விழுந்தால் ஞானசம்பந்த சாமிகளுடைய குருவருள் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ சொக்கலிங்க பெருமானை கும்பிட்டு வந்ததுனால சொக்கலிங்க பெருமானுடைய திருவருளும் குருவருளும் சேர்ந்தே கிடைக்கும். உங்களுக்கு 2ம் முக்கியம். இப்போது நான் யாருன்னு என் முதுகை நான் பார்க்கணுங்க. நான் யாருன்னு எனக்கு முழுசாக தெரியணும். நான் என்ன பண்ணணும், எனக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியையும் பின்னாடி ஒரு கண்ணாடியும் வச்சோன்னா எனக்கு நான் யாருன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி உருவருளை முன்பாகவும் திருவருளை பின்னாடியும் வைத்தால் நீ யார் என்பதை முன்னால் அறிந்து கொள்ள முடியும் என்பதுதான் இந்த தத்துவத்தின் பொருள். ஞானசம்பந்த சாமிகள் வந்தார், ஆசீர்வாதம் பண்ணார். இப்போது ஞானசம்பந்த சாமி ஒரு மடத்தில் தங்கியிருக்கார். சமணர்கள்லாம் பார்த்தாங்க. போய் பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன்ட்ட சொல்லிட்டாங்க, மன்னா நம்ம ஊருக்கு நம்ம மதுரைக்கு விபூதி பூசிய ஒரு பூச்சாண்டியன் வந்திருக்கிறான். பூச்சாண்டியா என்னங்க, இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க. இவர்கள்லாம் நம்மை கேலி செய்வதற்காக பயன்படுத்திய வார்த்தை. இதை நீங்கள் சிந்தித்து கூட பார்க்காதீர்கள். நீங்கள் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தாதீர்கள். பூச்சாண்டி வந்திருக்கான். அப்படியா, அவனை பார்த்ததுனால நீ இன்றைக்கி சாப்பிடக்கூடாது, நீ இது என்கிட்ட வந்து சொன்னல, அதனால் நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன். சரி, இந்த ஞானசம்பந்த சாமி இப்படி வந்து இந்த மதுரை மாநகருக்கு வந்து இருந்தாருன்னா நம்மளால் அந்த சமண சமயம் அழிந்து விடும். சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம அவர் இருக்கார்ல,
அவருடைய மடத்தை தீ வச்சு கொளுத்தி போடலாம். ஏன் இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு விஷயம், சமண சமயத்திற்கும் சைவ சமயத்திற்கும் சண்டை இல்லை. நமக்கு சைவ சமயத்திற்கு சமண சமயத்தின் மேல் கோபமோ சண்டையோ இல்லை, ஆனால் அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் வந்து இந்த மகாவீரர் அவங்கெல்லாம் வந்து நல்ல சான்றோர்கள், நல்ல அறிஞர்கள், நல்ல தூய்மையானவர் சமணர்கள், அவர்களை ஒப்புக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த சமணர்கள் வந்து ராஜ்யத்திற்காக வந்தவர்கள், சமயத்தை காரணம் காட்டி ராஜ்யத்தை பிடிக்க வந்தவர்கள். பல்லவ நாட்டு சமணர்களும் சைவ நாட்டு சமணர்களும் இந்த பாண்டிய நாட்டு சமணர்களும் சைவர்கள் இதை ஒப்புக்கொள்ளவில்லை. நம்ம சமயம் வந்து நம்ம சமயம் பெருசுன்னு பேசுமே தவிர மற்ற சமயம் வந்து இப்படி தாழ்ந்ததுன்னு மற்றவங்க மனசை புண்படுத்துகிற அளவுக்கு நம்ம சான்றோர்கள் நம்மளுக்கு சொல்லித்தரவில்லை அதையெல்லாம். ஞானசம்பந்த சாமிகள் இருந்த மடத்துக்கு தீ வச்சிட்றாம்னு சொன்னாங்க. முக்கியமாக ஒன்று சொல்லவா, இன்னொன்று வந்து இவங்களுக்கும் நம்மளுக்கும் கருத்து வேறுபாடுகளே தவிர சண்டைகள் எதுவும் நம்ம சைவ சமயம் யார் கூடயும் சண்டை போட மாட்டாங்கங்க. என்ன கருத்து வேறுபாடுனா, அவர்கள் இதில் பெண்களுக்கு மோட்சம் கிடையாது. பெண் வந்து இன்பத்திற்குரியவள், பிள்ளை பெற உரியவளே தவிர அவளுக்கு மோட்சம் கிடையாது. அப்போ அவளுக்கு எப்போ தான் மோட்சம்? அடுத்த ஜென்மத்தில் ஆணாக பிறந்தால் மட்டுமே அவளுக்கு மோட்சம். இதை யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நம்ம சைவ சமயத்தில் மீனாட்சியை கும்பிட்டா தான் சிவருமான் கிட்டேயே போகணும். அம்பாள் பாதி, சிவருமான் பாதி தானே, பாதிக்கு பாதி 50% அவ்வளோதான். இன்னொன்று, நாம் செய்த வினை அதுவாக நம்மை வந்து பிடித்து கொள்ளுமாம். உங்களுக்கு புரியுதா? ஆனால் நம்ம சைவ சமயத்தில் அப்படி கிடையாது. நாம் செய்த வினை அதுவாக வந்து பிடித்து கொள்ளுமாம். இப்போ வந்து அந்த சமண சமயத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு 1000 பசுமாடு இருக்கிற இடத்துல ஒரு கன்றுக்குட்டி இறக்கி விட்டோன்னா, அந்த கன்றுக்குட்டி அதோடைய பசுமாடை மட்டும் தேடி கண்டுபிடிச்சி போய் இருந்துடும். அதுக்கிட்ட போய் உக்காந்துக்கும். ஆனால் இதில் நம்ம கேள்வி என்னென்னா, அந்த கன்றுக்குட்டிக்கு உயிர் இருக்குது, அந்த நாம் செய்த வினைக்கு உயிர் இல்லை. நாம் செய்த வினை தானாகவே நம்மை வந்து பிடித்து கொள்ளாதுங்க. இப்போது ஒரு மைக் இருக்குது, அது என் முன்னாடி தானாக வந்து உக்காந்துச்சுன்னா பேசுகிறவர் பேசுவாரா பேச மாட்டாரா? அவர் வந்து சோடி போயிடுவார். அப்படி உங்களுக்கு புரியுதா? அது வந்து அந்த வினை வந்து சடம், அது வெறும் அது உயிரற்ற பொருள். அது எப்படி தானாக தேடி வந்து பிடிக்கும்? அதை பூட்டி இப்போ ஒரு மாட்டு வண்டி இருக்குது, மாடு தானாக வந்து பூட்டிக்காது. அதே மாதிரி மாட்டு வண்டி வந்து தானாக மாடு மேலே வந்து அந்த மாதிரி மாட்டிக்காது. இதை பூட்டுவதற்கு பூட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் தான் நம்ம இதில் நம்ம சைவ சமயத்தில் சிவருமான். மைக் இருக்குன்னா அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா? அந்த ஆளுக்கு பேர் தான் சிவருமான். நம்ம சமயம் இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தது. இப்படி இருக்க அந்த நம்ம ஞானசம்பந்த சாமி அவங்க இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? சமணர்கள் இதில் போகிறப்ப கூட வந்து காலெல்லாம் கூட்டிகிட்டு, நடக்கிற பாதையெல்லாம் கூட்டிகிட்டு தான் போவாங்க. ஏன்னா தெரியாமல் கால் பட்டு ஏதாவது உயிரினம் இறந்துடக்கூடாதுன்னு. இது நல்ல விஷயம். விளக்கு ஏற்ற மாட்டாங்க, ஏன்னா விட்டில் பூசி தேடி வந்து இறந்து போயிட முடியும். ஓகே, இது கூட ஒத்துக்கங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஞானசம்பந்த சாமி தங்கியிருக்கிற மரத்துக்கு தீ வச்சு கொளுத்தி விடுங்க. விளக்கு ஏற்றி வச்சா விட்டில் பூச்சி எரிஞ்சு போயிடுன்னு சொல்கிற சமணர்கள் இப்படி சொல்கிறாங்களே, இதுதான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது. ஞானசம்பந்த சாமியில் இருந்த குடிலுக்கு மந்திரம் சொல்ல போனாங்க. மந்திரம் சொன்னால் தீ பத்தலை. ஏன்னா ஞானசம்பந்த சாமியில் இருக்கும் இடத்தில் மந்திரங்களுக்கெல்லாம் தலையாய மந்திரம் ஒன்று இருந்தது. அதற்கு பெயர் நமசிவாய என்று 5 எழுத்து மந்திரம். அதனால் என்ன பண்ணாங்க, உண்மையாலுமே பந்தத்தை வச்சு தீ கொளுத்து அந்த மரத்துக்கு தீ வச்சுட்டாங்க. எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, சம்பந்த சாமி ஞானசம்பந்த பெருமானே, நாம் இருக்கும் மடம் எரிந்து கொண்டிருக்கிறது, பயப்படாதீர்கள். மக்கள் செய்த தப்பு மன்னனையே போய் சேரும். அதனால் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவேன்னு ஒரு வார்த்தை வச்சார் ஞானசம்பந்தர். பையனா பை இல்லைங்க, பையனா பொறுமைன்னு அர்த்தம். மதுரை பாஷை அது. பையவே சென்று பாண்டியருக்காகவேனா பொறுமையாக சென்று இந்த பாண்டியனுக்கு போகணும். ஏன் வேகமாக போகணும் ஞானசம்பந்த சாமி சொல்ல ஏன் தெரியுமா? இப்போ தான் வந்து மங்கையர்க்கரசியாரை வரிவலை கைமட மானின்னு சொன்னார். இப்போ அவளை உடனே வந்து மங்கையர்க்கரசியாரை வந்து பாராட்டின உடனே மங்கையர்க்கரசியாரை வந்து நல்லா சுமங்கலியாக வாழ்வா என்று வாக்கு கொடுத்துட்டார்ல. இப்போ திரும்ப பாண்டிய மன்னனுக்கு போய் பையவே வேகமாக போய் அவனை பற்றிக்கணும்னு சொன்னால் அவன் எரிஞ்சு போயிடுவான். அப்படின்னா நான் ஒரு வாழ்த்து பொய்யா போட்டான். அதனால தான் பையவே சென்று பாண்டியருக்காகவே. பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் எரிகிறது. சமணர்கள் வந்தார்கள், அஸ்தி நாஸ்தின்னு சொல்லிவிட்டு மயிர்பிள்ளியை வச்சு தேய்ச்சாங்க, மயிர்பிள்ளி எரிஞ்சு போச்சு. கதறான் அந்த மன்னன், துடிக்கிறான், ஐயோ என்னை யாராச்சும் காப்பாற்றுங்களேன். மங்கையர்க்கரசியாரை போனாங்க.
நான் வேணா ஞானசம்பந்த சாமிகளை வர சொல்லவா? ஞானசம்பந்தர் திருஞான சம்பந்தர் பேரை கேட்ட உடனே ஒரு குளிர்ச்சி வந்தது. சரி வர சொல்லு. ஞானசம்பந்த சாமிகள் அங்கே வந்தார். வந்த உடனே இந்த சமணர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் ஆல்ரெடி முக்கால்வாசி வந்து இவருக்கு இந்த ராஜாவுக்கு வந்து நோயை தீர்த்து வச்சுட்டோம், ஞானசம்பந்த சாமி வந்து கொஞ்சோண்டு இதெல்லாம் பண்ணி தீர்த்து வச்சிட்டாருன்னா பேர் அவருக்கு போயிடுன்னு சொல்லிவிட்டு இந்த மன்னனை பாகமாக பிரித்து கொள்வோம் உயிரோட. இடது பாகத்துடைய வெப்பத்தை நாங்கள் நீக்குகிறோம், ஞானசம்பந்த சாமியிடையே வலது பாகத்தில் இருக்கக்கூடிய நோயை நீங்கள் நீக்குங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஞானசம்பந்த சாமி இடுப்பு வந்து சமணர்கள் வந்து மயிர்பிளி வச்சு தேய்ச்சாங்க, திரும்ப மயிர்பிளி எரிஞ்சு போச்சு. ஞானசம்பந்த சாமி இடுப்பில் இருந்து விபூதி எடுத்தார். உடனே சொல்லிவிட்டாங்க இது மந்திரிச்ச விபூதி. அப்படியா, சரி ரைட் விடுங்க. திருவாலவாய் சிவருமான் கோயிலில் போய் மடப்பள்ளி சாம்பலை எடுத்து கொண்டு வார்கள் அப்படின்னாரு. ஞானசம்பந்த சாமி எடுத்துகிட்டு வந்தாங்க. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே. அம்மை நோய் இந்த மாதிரி வந்தால் இந்த பதியத்தை பாடிட்டு திருநீரை உடம்பு முழுக்க பூசி விடுங்க, அந்த அம்மை நோய் போய்விடும். ஞானசம்பந்த சாமி திருநீர் எடுத்துக்கிட்டு 11 பாட்டு பாடினார். 11வது பாட்டு ஆற்றல் அடல் விடை ஏறும் மாலவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் ஊற்ற தீ பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தானே. பாடி முடிச்சுட்டு விபூதியை பூசினாரா, வலது பக்கம் சரியாக போச்சு. பாண்டிய மன்னன் சொன்னான், வலது பக்கம் இருந்த வெப்பு நோய் அப்படியே இடது பக்கம் போய் பற்றி கொண்டது. ஞானசம்பந்த சாமிகளே, ஒரு பக்கம் நல்லா குளுமையாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் பாலைவனமாக இருக்குது, இந்த சமணர்களை துரத்துங்க, நீங்களே வந்து இதை சரி பண்ணித்தாங்கன்னு சொன்ன உடனே ஞானசம்பந்த சாமி இடது பக்கம் நோயையும் சரி பண்ணி கொடுத்தார். கொடுத்த உடனே சமணர்களை ஒத்துக்கல. இவ்வளோ நாளாக கைக்குள்ளே இருந்த ராஜ்யம் போயிட போகுதே யோசித்தாங்க. ஞானசம்பந்த சாமிகளே, எங்களோட அனல்வாதம் புனல்வாதம் 2 வாதம் பண்ணுவோம் வாங்க அப்படின்னாங்க. ஒன்று அனல்வாதம் என்னென்னா, சமணர்களுடைய மந்திரத்தை எடுத்து நெருப்பில் போடுறது, சம்பந்த சாமிகளுடைய நம்ம சைவ சமயத்துடைய மந்திரங்களையும் எடுத்து நெருப்பில் போடுறது. இதில் எது வந்து எரியாத இருக்குதோ அந்த சமயம்தான் மேன்மையான சமயம், அதைத்தான் மன்னன் பின்பற்ற வேண்டும். சரி ஒப்புக்கொண்டார் ஞானசம்பந்தர். இந்த வாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திருவாலவாய் பெருமானை போய் தரிசிட்டு வரார். போய் வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ள ஆதமில்லியமனொடு தேரறைவா அதில் வென்றளிக்க திருவுள்ளமே பாதிமாதுடனாய பரமணி ஞாலம் நின்புகளை மிக வேண்டும் தென்னாலவாயில் உடையும் எம்மாதியே. வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளல் சிவருமானே, வேத வேள்விகளை வந்து நிந்தனை செய்கிறார்களே, இந்த சமணர்களை வெல்ல வேண்டும், அதற்காக உன் திருவுள்ளம் எப்படி இருக்கோ எனக்கு ஆசி வழங்குன்னு சிவருமான்கிட்ட போய் ஆசி வாங்கிட்டு வந்தார் ஞானசம்பந்த சாமி. வந்து அனல்வாதத்துள்ள வந்து சமணர்கள் அஸ்தி நாசின்னு எழுதி போட்டாங்க, எரிஞ்சு போச்சு. ஞானசம்பந்த சாமி பின்னாடி ஒரு மூட்டை வச்சுருப்பார், பதியங்கள் பாடின பதியங்கள்லாம் வச்சுருப்பார். எடுத்தார் பச்சை பதியம், திருநள்ளாறு பதியம், அதை எடுத்து நெருப்பில் போட்டார். என்னது, தீயில போட்டால் எரியக்கூடாதுன்னு தானே சேலஞ்சு. அந்த பதியம் பச்சை பசையன்னு இருந்துச்சான். உடனே அப்போ தான் இந்த திருநள்ளாறு பதிகத்துக்கு போக மாட்ட பூண்மலையா அந்த பதிகத்துக்கு அப்புறம் தான் பச்சை பதிகம்னு பேரே வந்துச்சு ஞானசம்பந்த சாமிகள். அடுத்து அடுத்து வந்து புனல்வாதம். இந்த புனல்வாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குலச்சிறையார்னு ஒரு மந்திரி இருந்தாரா இல்லையா? இந்த மந்திரி என்ன சொன்னார், டேய் இப்படியே சமணர்களை பார்த்து இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என்னைக்கு தான் வந்து முடிக்கிறது, ஆல்ரெடி வீடியோவே 53 நிமிஷம் ஆகிப்போச்சு, டக்குன்னு முடிக்கணுமா இல்லையா அப்படின்னு இந்த குலச்சிறையார் மந்திரி என்ன சொன்னார். குலச்சிறையார் மந்திரி எப்போ முடிக்கிறதுன்னு கேட்டாராம். இந்த சமணர்கள் சொன்னார்களாம், இந்த புனல்வாதத்தில் இந்த எங்கள் மந்திரத்தையும் எடுத்து வைகை ஆற்றில் வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்குது, எங்கள் மந்திரத்தையும் எடுத்து வைகை ஆற்றில் போடுறோம், ஞானசம்பந்த சாமி அவர் மந்திரத்தையும் எடுத்து வைகை ஆற்றில் போடட்டும், எந்த மந்திரம் வந்து அடித்து போகாமல் அந்த வெள்ளத்தை எதிர்த்து நிற்குதோ அந்த சமயம் வென்றது, இதில் தோற்றவர்கள் கழுவேற வேண்டும். அதாவது ஞானசம்பந்த சாமி தோற்று போயிட்டாருன்னா கழுவில் ஏறணும் கழுமரத்தில் ஏறணும்னு சொல்லாமல் சொல்கிறாங்களாம். தவளை தன் வாயால் கெடும், தன்வினை தன்னை சுடும். இந்த சமணர்கள் அஸ்தி நாஸ்தின்னு போட்டாங்கலாம், அடிச்சுட்டு போயிடுச்சு. ஞானசம்பந்த சாமி புதுசாக பாட்டு எழுதுகிறார். எப்பவுமே 11 பாட்டு சைவத்தில் ஞானசம்பந்த சாமி ஒரு மாதிரி கட்டாயமாக வந்து அந்த இலக்கணத்தோட ஒரு பாட்டு பாடுவார். 11 பாட்டு அப்படியே பாடுவார்.
ஆனால் இந்த வாட்டி அப்படி பாடல ஞானசம்பந்த சாமி 12 பாட்டு பாடினார். வாழ்க அந்த நர்வானவர் ராணினம் வீழ்கதன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்கதியது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர்கள் வாழ்க, வானவர் ஆணினம் பசு கூட்டங்கள் வாழ்க, வீழ்க தன்புணல் மழை பெய்யட்டும், வேந்தனும் ஓங்குக. கூன் பாண்டியனா மன்னன் பேர். கூன் இருந்திருக்கு உடம்புல, முதுகில் கூன். வேந்தனும் ஓங்குகன்னு சொன்னார்ல, கூன் நிமிர்ந்து கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாற பாண்டியனாக மாறினார். இந்த இடத்துல சேக்கிழார்னு சொல்கிறார், உடம்பு கூணல் மட்டும் நிமிரவில்லை, மனக்கூணலும் நிமிர்ந்தது என்று நம்ம ஞானசம்பந்த சாமி பாடின பாட்டில் பாண்டிய மன்னனுடைய மனக்கூணலும் நிமிர்ந்து சைவனாக மாறினான் என்று சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயது. ஐயா, நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? கெட்டவங்களாம் அழிஞ்சு போட்டுன்னு சொல்லுவோமா இல்லையா? ஞானசம்பந்த சாமி சொல்கிறார், ஆள்க தீயது அழியட்டும்டா. கெட்டவன்கிட்டருந்து தீயவன்கிட்டருந்து தீயது அழிஞ்சா தீயவனும் நல்லவனாக மாறிடுவான்டா. ஆள்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க, எல்லா இடத்துலையும் சிவபெருமான் நாமமே சூழட்டும். வையகமும் மதுரையில் தானே பாடினார். இப்போது மதுரை மாநகரம் துயர் தீர்கவே அப்படின்னு ஞானசம்பந்த சாமி பாடலை. சரி, கொஞ்சம் மேலே வருவோமா? தமிழ்நாடும் துயர் தீர்கவே, பாரத நாடும் துயர் தீர்கவே, வையகமும் துயர் தீர்கவே, உலகமெல்லாம் துயர் தீரட்டும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? ஞானசம்பந்த சாமிகளே, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சைவ நீதி உலகம் முழுக்க பறந்திருந்தால்தான் உலகம் முழுமையாக துயர் தீரும். இந்த வரலாற்றை எங்கள் பள்ளியில் எம்ஐ பீரியட், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒரு பீரியட் எங்கள் குருநாதர் ஆணையிட்டார். அதனால் வெள்ளிக்கிழமை நான் பஜன் எங்கள் ஸ்கூலில் என்றைக்கும் நடக்கும். விவேகானந்தா வித்யாலயா பள்ளி, திருப்பூர் மாவட்டம். இங்கே கோயில்வழி போகிற பக்கத்தில் செட்டிப்பாளையம்னு ஒரு இடத்துல அந்த எங்கள் பள்ளி இருக்குது. நன்றாக நம் நாட்டை வளர வைக்கக்கூடிய பள்ளி. அந்த பள்ளியில் எங்கள் குருநாதர் ஆணையின்படி இந்த வரலாற்றை நான் சொன்னேன். ஒரு பாடத்தை எடுத்த ஞானசம்பந்த சாமிகளின் வரலாற்றை கூறும்படி, ஞானசம்பந்த சாமிகள் அப்புறம் சுந்தரமூர்த்தி சாமிகளை பற்றி கூறும்படி எங்கள் குருநாதர் ஆணையிட்டால் அதை நான் கொஞ்சம் எனக்கு அவர் சொல்லி கொடுத்ததை வச்சு நான் கொஞ்சம் வாயசைத்தேன். நான் பேசலை, முருகப்பெருமான் பேசினார், நான் பேசவில்லை. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தான் வார்த்தை. இப்பையும் அதே தான் நடந்து கொண்டிருக்கிறது. முருகப்பெருமான் பேசுகிறார், நான் வாயை அசைத்து கொண்டிருக்கிறேன், நடிக்கின்றேன், அவ்வளவுதான். ஞானசம்பந்த சாமி பாடலை பாடி விட்டாரா, உடனே அந்த பாட்டு என்ன சேலஞ்ச் பண்ணாங்க அவங்க? வெள்ளத்தை எதிர்த்து நிற்கணும் தானே. இது என்ன, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகாத நிற்கணும் தானே. இந்த பதிகம் என்ன பண்ணுச்சான்? அந்த வெள்ளத்தை எதிர்த்து போணுச்சான். அந்த வைகையாறு பாடிச்சான், ஞானசம்பந்தரின் தமிழ் வருகிறது, தமிழுக்கே முதலிடம் சொல்லிவிட்டு தமிழுக்காக வழிவிட்டு அந்த வைகையாற்று வெள்ளம் நின்றுச்சான். இது குலச்சிறையார் மந்திரி பார்த்தார், ஐயோ தமிழ் போகக்கூடாதுன்ட்டு ஓடுறார் குதிரையில். ஒரு இடத்துல ஏடு கரை ஒதுங்குச்சு. அந்த ஊருக்கு பேர் திரு ஏடகநாத சுவாமி கோயில். அந்த ஊரில் ஒதுங்குச்சு. அந்த குலச்சிறையார் மந்திரியால் அந்த பதிகங்கள் மீட்கப்பட்டது. சமணர்கள் கழுவில் ஏறணும்னு ஞானசம்பந்த சாமி சொல்லலை. அந்த சமணர்கள் சொன்னதுனால தன்வினை தன்னையே சுடும். அதனால் அவர்கள் கழுவேறினார்கள். ஞானசம்பந்த சாமி வென்றார். திருவீலிமிழலை அங்கேயும் போய் ஞானசம்பந்த சாமி சின்ன வயசில் இருக்கும்போது நன்றாக அப்பர் சாமியும் அவரும் போய் சிவருமானிடம் அருள் பெற்று படிக்காசு வாங்கி அங்கே இருந்த பசிப்பிணியை நோக்கி அந்த பசிப்பிணியை நீக்கி அந்த ஊரை செழுமையாக்கினார் ஞானசம்பந்த சாமிகள். அது ஒரு கதை. ஆனால் இப்போ என்னை மன்னித்து விடுங்கள், நேரம் அவ்வளவாக இல்லை. இப்போது திருஞான சம்பந்தருக்கு 16 வயசு ஆயிடுச்சு. சீர்காழிக்கு வரார் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தருக்கு இப்போ திருக்கல்யாணம் பண்ணணும். அவங்க அப்பா அம்மாலாம் பேசி முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு பொண்ணையும் பார்த்துட்டாங்க. சரி, திருநல்லூர் பெருமணம் வைகாசி மாதம் மூல நட்சத்திரம். இன்னைக்கு ஞானசம்பந்த சாமியில் இறைவனிடம் சேர்ந்த நாள். திருநல்லூர் பெருமணம்னு ஒரு கோயில். அன்புரு சிந்தையராகி அடியவர் நண்புரு நல்லூர் பெருமணம் மேவி நின்று இன்புறுமெந்தை இணையடியேத்துவார் துன்புறுவாரல்லார் தொண்டு செய்வாரே. ஞானசம்பந்த சாமிகள் அந்த திருநல்லூர் பெருமணத்தில் நிறைய நாயன்மார்கள் வந்தார்கள். இந்த ஞானசம்பந்த சாமிகளின் வாழ்க்கை வரலாற்றில் பல நாயன்மார்கள் நடுவிலே வந்து போவார்கள். சிறு தொண்ட நாயனார் வருவார்.
அப்புறம் நம்ம திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நாயனார் அவர் கூடயே இருப்பார்ல, பதிகம் பாடுவார்ல, அவர் வருவார். அவர் எப்பவுமே அவர் கூடயே தான் இருப்பார், ஞானசம்பந்த சாமி கூடயே. பல நாயன்மார்கள், முருகநாயனார், அவருடைய மடத்தில் சிறுத்தொண்ட நாயனார், அப்பர் சாமி, முருகநாயனார், ஞானசம்பந்தர் எல்லாம் தங்கி ஒன்றாக பேசுவார்கள். அதெல்லாம் பெரிய புராணத்தை படித்தீங்க தான் தெரியும். நான் அவ்வளோவா நிறையா விஷயம் நான் சொல்லவே இல்லை, ஞானசம்பந்த சாமியை சுட்டி காட்டுறேன், அவ்வளோதான். மன்னிக்க வேண்டும், என்னிடம் நேரமில்லை. ஞானசம்பந்த சாமிகள் திருமணம், திருநல்லூர் பெருமணத்தில் ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு திருமணம் முடிவு பண்ணிட்டாங்க. திருமணம் முடிஞ்சது, சுகமாக முடிஞ்சு. ஞானசம்பந்த சாமி எல்லாத்தையும் கூப்பிட்டார். ஐயா, இந்த பந்தல் போட்டாரே அவர் இங்கே வந்துட்டாரு சார். இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணாரே வந்துட்டாரா? சாப்பாடு செஞ்ச சமையல்காரர் வந்துட்டார் சுவாமி. பந்தி பரிமாறினவங்க, சாப்பிட்டவங்க எல்லோரும் இங்கே இருக்காங்களா? அங்கே வேறு யாராச்சும் இருக்காங்களா? யாருமே இல்லை சாமி, எல்லோரும் உங்கள் முன்னாடி இருக்காங்க. சரி, இப்போ நான் சொல்கிற பாட்டை எல்லோரும் திரும்ப சொல்லுங்கள். ஞானசம்பந்த சாமி திருநல்லூர் பிரமணம் கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னார். பாடுறார் ஞானசம்பந்த சாமி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. நமசிவா இது வரைக்கும் ஞானசம்பந்த சாமி அஞ்செழுத்துமே அப்படிலாம் கூட பாடல் பாடுவார். நமசிவாய மந்திரத்தை வந்து நேரடியாக சொல்லி பாடல் பாட மாட்டார். இப்போ ஞானசம்பந்த சாமி பஞ்சாட்சரத்தை வச்சே பாடல் பாடுறார். பாடின உடனே எல்லோரும் இதை திரும்பி சொன்னாங்களா? திரும்பி சொன்ன உடனே கோயிலுக்குள்ளே ஒரு பெரிய ஜோதி உண்டாகிட்டு. ஞானசம்பந்த சாமி சொன்னார், எல்லாரும் உள்ளே போய் கலந்து கொள்ளுங்கள். அனைவரும் உள்ளே அந்த ஜோதியிலே கலந்து சிவருமான் திருவடியை இணைந்தார்கள். இந்த இடத்துல ஒரு இதுங்க, ஞானசம்பந்த சாமி பண்ணது தப்பாக கரெக்டாங்க? எல்லாத்துக்கும் மோட்சத்தை கொடுக்குறதா? ஏங்க, எக்ஸாம் எழுதினவன் எல்லாத்துக்கும் பாஸ் போட்டால் யூனிவர்சிட்டி என்னத்துக்காக வருது? எல்லாத்துக்கும் மோட்சத்தை கொடுத்தா நல்லது கெட்டது தெரியாதே. இந்த இடத்துல ஞானசம்பந்த சாமி கடைசி பாட்டு நந்திநாமம், 11வது பாட்டு. நந்திநாமம் நமசிவாய எனும் சந்தையால் தமிழ்ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லாரலாம். இந்த பாட்டை சிந்தையினால் மகிழ்ந்து பாட வல்லார்கள் எல்லாரும் பந்தபாசம் அறுக்க வல்லார்களே, பந்தபாசங்களை அறுத்து கொண்டு சிறுமான் திருவடியிலேயே போய் சேருவார்கள் என்று ஞானசம்பந்த சாமி வாக்களித்தார். அதே மாதிரி எல்லாரும் எப்படி பாடினாங்க அந்த பாட்டை? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். அவர்களுக்கு பேர் தான் ஓதுவார். ஓதுவார்னா வந்து காதலாகி கசிந்து கண்ணீர் வரணும். இல்லைன்னா மிச்சவங்களுக்கு கண்ணீர் வர்றேன்னா அவங்களுக்கு பேர்லாம் படிப்பார்னு பேர். படிக்கிறவங்க அவ்வளோதான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது எது? நாதன் நாமம் நமசிவாயவை. ஞானசம்பந்த சாமி பாடினார். எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. அடுத்து ஞானசம்பந்த சாமியாருடைய மனைவியோடு நின்று கொண்டிருக்கார். அவர்கள் பேர் சொக்கியார்னு பேர் கல்வெட்டில் இருக்குது. இப்போ இதுக்கடுத்து ஒரு செய்தி. இந்த செய்தி வந்து புலவர் புராணத்திலே தான் இருக்கிறதே தவிர பெரிய புராணத்தில் இல்லை. சேக்கிலாரில் இந்த செய்தி இல்லை. ஞானசம்பந்த சாமி உள்ளே போகிறப்போ ஒரு பொண்ணு வெளியே நின்று, சுவாமி என்னம்மா? சாமி, நான் வீட்டுக்கு விளக்கு, நான் கோயிலுக்குள்ளே வரலாமா? ஞானசம்பந்த சாமி பார்த்தாரு பாருங்க. மா, பெருநெருப்புக்கு ஈரம் தெரியாது, உள்ளவா. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பான்? வரக்கூடாதுமா, தீட்டு. ஞானசம்பந்த சாமி என்ன சொன்னார்? பெருநெருப்புக்கு ஈரம் தெரியாதுமா, வா. ஆமாங்க, காட்டு தீ பற்றிக்கிட்டு இருக்கு. லைட்டாக ஒரு 2-3 சொட்டு தண்ணி எடுத்து ஊற்றினீங்க, ஒரு சொட்டு விட்டிங்க, தண்ணி விட்டிங்கன்னா அது அணைஞ்சு போயிடுமா? பெருநெருப்புக்கு ஈரம் தெரியாது, வா. தீட்டு சிவருமான் பெண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சிவருமானை கும்பிடுவதற்கு தீட்டே கிடையாது. அனைவரும் உள்ளே போய் வழிபடுங்கள் என்று சொன்னார் ஞானசம்பந்த சாமிகள். அந்த பெண்ணும் வந்து சிவருமானோரை வணங்கி ஞானசம்பந்த சாமிகள் காலையை விழுந்து வணங்கிவிட்டு, அந்த மனைவியார் சொக்கியார் காலை விழுந்து வணங்கிவிட்டு அந்த ஜோதியிலே கலந்து சிவருமானுடன் ஐக்கியமானது. இறுதியாக ஞானசம்பந்த சாமியிடம் போனார். இந்த நிகழ்ச்சிக்கு அப்பர் சாமி வர முடியல. அப்பர் சாமிக்கு இப்போ 80 வயசு. அவருக்கு வந்து கொஞ்சம் வயசானதுனால அவரால் வர முடியல. இந்த காலத்தில் ட்ரெயின் இருக்குனால எல்லாம் போயிடுறோம். அப்போ அப்பர் சாமினால் வர முடியல. அடுத்த வருஷம் 81வது ஆண்டில் வந்து அப்பர் சாமி மோட்சத்துக்கு வந்துடுவார். 81 வயசில் அப்பர் சாமி மோட்சத்துக்கு போயிடுவார். 4 பெருமக்களும் உடம்பை கீழே போடாதல் போனார்கள். 4 பெருமக்கள் அனைவரும் இறைவனுடன் ஐக்கியமானார்கள். ஞானசம்பந்த சாமிகள் சமுதாய புரட்சியை கொண்டு வந்தவர். இந்த சமுதாயம் வாழ வேண்டும், சைவம் வாழ வேண்டும், தமிழ் வாழ வேண்டும் என்று பாடுபட்டவர் நம் திருஞான சம்பந்த சாமிகள். தமிழ் இயக்கம் யார் நடத்தினார் என்று கேட்டால் யாரை சொல்ல வேண்டும் நீங்கள்? ஒருத்தர் இங்கே மீனாட்சி சுந்தரம் ஐயான்னு ஒருத்தர் மதுரையில் காலேஜில் கேட்டார். அவர் ப்ரொஃபஸராக இருந்தார்.
காலேஜில் கேட்டாராம், யாரா தமிழ் இயக்கத்தை நடத்தினான்னு மாணவர்கிட்ட கேட்டால் மாணவர் சொன்னாராம், சார் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவா? டேய், அவருக்கு முன்னாடியே 7ஆம் நூற்றாண்டில் ஞானசம்பந்த சாமிகள் தமிழ் இயக்கத்தை நடத்திவிட்டார் என்று சொன்னார். சைவ புரட்சி, தமிழ் இயக்கம், சமுதாய புரட்சியை நடத்தியவர் எங்கள் திருஞான சம்பந்த பிள்ளையார். எனவே இந்த உரையை நம் குருநாதர் திருஞான சம்பந்த சாமிகளின் திருத்தாள்களில் அர்ப்பணித்து இந்த பணிவை இந்த உரையை நம் ஞானசம்பந்த சாமிகள் பொற்பாதங்களிலே வணங்கி இந்த உரையை முடிக்கிறோம். வையகமும் துயர்தீர்கவே மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்பணித்து இந்த பதிவை நம் திருஞான சம்பந்த சுவாமிகளின் திருத்தாள்களில் சமர்ப்பித்து இந்த பதிவை முடிக்கிறோம். எல்லாரும் ஞானசம்பந்த சாமிகளின் படத்தை வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. எல்லாரும் அவரை குருநாதராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் துன்பம் என்பது எட்டி கூட பார்க்காது. துன்பம் உங்கள் கூட இருக்கிறவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க. திருஞான சம்பந்த சாமிகளின் அந்த சைவ நெறியை நாமும் தொடர்ந்து செய்ய வேண்டும். எனவே இந்த பதிவை நம் ஞானசம்பந்த சாமிகளை வணங்கி இந்த பதிவை முடிக்கிறோம். திருநாவுக்கரசு 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 எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன்.